தலைப்பு காணாமல் போன மன்னரின் மர்மம். சாப்டர் 1 காணாமல் போன மன்னர். பெரும் பரபரப்பான காட்டின் நடுவில் மரங்களின் ஊசையில் அடர்த்தியான பசுமையான ராஜ்யம் உறவானது. அங்கே ஒரு குடும்பமாக விலங்குகள் வாழ்ந்து வந்தன. அவற்றில் தன் கூர்மையான புத்திசாலித்தனத்திற்கும் கூரிய பார்வை திறனுக்கும் புகழ்பெற்ற ஆந்தை டிடெக்டிவ் ஹூட் வாழ்ந்து வந்தார். ரம்மியமான காலை வேளையில் ஒரு அணில் தலைதறிக்க தயக்கத்துடன் டிடெக்டிவ் ஹூட்டின் மர வீட்டுக்குள் ஓடி வந்தது. அதன் பெயர் ரிக்கி. ரிக்கியின் கண்கள் பதற்றத்தில் பெரிதாக இருந்தன. அதன் தலையும் கால்களும் நடுங்கியது. டிடெக்டிவ் ஹூட், நீங்கள் உதவ வேண்டும். மன்னர் பட்டாம்பூச்சி காணாமல் போய்விட்டார் என்று ரிக்கி கத்தியது. டிடெக்டிவ் ஹூட் தன் கண்ணாடியை சரி செய்து சிந்தனை மிக்க குரலில், அமைதியாக இரு ரிக்கி, நடந்த எல்லாவற்றையும் முதலிலிருந்து தெளிவாக சொல்லு. ரிக்கி பெருமூச்சு விட்டு, மன்னர் பட்டாம்பூச்சி காட்டு விலங்குகளின் நம்பிக்கை மற்றும் கம்பீரத்தின் ஒரு அடையாளமாக இருப்பவர். ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யக்கூடியவர், விலங்குகளின் நலனில் அக்கறை கொண்டவர் என்று ரிக்கி சொன்னது. இறுதியாக அவர் 3 நாட்களுக்கு முன் நடந்த பெரிய நெக்டர் விருந்தில் கலந்து கொண்டார். அதன் பிறகு காணாமல் போய்விட்டார் என்று டிடெக்டிவ் ஹூட்டிடம் சொன்னது. The investigation begins. Now let us examine the evidence. The clues are revealing themselves. டிடெக்டிவ் ஹூட் தனது விசாரணையை பெரிய நெக்டர் விருந்தின் இடத்திலிருந்து தொடங்க முடிவெடுத்தார். அவர் வந்தபோது விலங்குகளின் கூட்டம் அவரை வரவேற்றது. காற்றில் பரவலாக பதட்டம் இருந்தது. ஹூட் ஒரு சிறிய கிளையில் அமர்ந்து அங்கு கூடியிருந்தவர்களை அழைத்தார். நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் பொறுமையாக இருக்க வேண்டும். மன்னரை நான் கண்டுபிடிப்பேன். ஆனால் உங்கள் உதவி வேண்டும். விருந்தில் யாராவது ஏதேனும் வித்தியாசமாக பார்த்தீர்களா? தயங்கிய ஒரு குரல் கூட்டத்திலிருந்து கேட்டது. அது ஒரு முயல். அதன் பெயர் பெல்லா. நான் ஏதோ வித்தியாசமாக பார்த்தேன். ஒரு நிழல் வேகமாக என்னை கடந்து சென்றது விருந்தின் முடிவுக்கு பிறகு என்று பெல்லா சொன்னது. டிடெக்டிவ் ஹூட்டின் கண்கள் பிரகாசித்தன. ஒரு நிழல் என்று நீ சொல்கிறாயா? சுவாரஸ்யமாக இருக்கிறது. நன்றி பெல்லா. இது ஒரு முக்கியமான க்ளூவா இருக்கலாம். சாப்டர் 3 க்ளூஸ் அண்ட் சஸ்பெக்ட்ஸ். பெல்லா க்ளூவை மனதில் வைத்து டிடெக்டிவ் ஹூட் விருந்தில் கலந்து கொண்ட விலங்குகளை சந்தித்து பேசினார். ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்ததை சொன்னார்கள். ஆனால் எந்த தகவலும் சரியாக பொருந்தவில்லை. ஹூட்ரஸ் என்ற ரக்கூனுடன் பேசும்போது மற்றொரு க்ளூ கிடைத்தது. நானும் ஏதோ ஒரு வாசனையை உணர்ந்தேன். காற்றில் ஒரு விசித்திரமான வாசனை வந்தது. அது இனிப்பு. ஆனா வழக்கமா நெக்டர் விருந்தில் இந்த வாசனை வந்ததில்ல. ஹூட், ஒரு விசித்திரமான வாசனை. இது மேலும் சுவாரஸ்யமாக இருக்கு. மாலை வேளையில் டிடெக்டிவ் ஹூட் அரசர் பட்டாம்பூச்சி தங்கியிருந்த புல்வெளியை துப்பறிய முடிவெடுத்தார். அவர் அங்கு வந்தபோது மண்ணில் ஒரு ஒட்டும் பொருளின் மெலிதான தடயங்களை கவனித்தார். அது புல்வெளியிலிருந்து சற்று விலகியிருந்தது. அந்த பொருளின் மாதிரியை சேகரித்து தன் மர வீட்டிற்கு கொண்டு சென்றார். சாப்டர் 4 The Breakthrough. அந்த இரவு நிலவின் வெளிச்சத்தில் டிடெக்டிவ் ஹூட் ஒட்டும் பொருளை ஆராய்ச்சி செய்தார். அவரது கண்கள் பெரிதாகின. தேன்மழை. ஆனால் வழக்கமான தேன்மழை அல்ல. இது அரிய நிலவேம்பு மலரிலிருந்து வருகிறது. சாப்டர் 5 The Confrontation. அடுத்த நாள் காலை ஹூட் சில துணிச்சலான விலங்குகளுடன் காட்டிற்குள் சென்றார். பழைய தேனீ வீட்டின் அருகில் வந்தபோது மெலிதான மெலோடிக் ஹம்மிங் ஒலித்தது. அடுத்தடுத்து கண்ணுக்கு ஒரு உருவம் தெரிந்தது. அது தேனீ பஸ். பல ஆண்டுகளுக்கு முன்பு தேனீ வீட்டிலிருந்து தேனீக்களால் வீட்டை விட்டு துரத்தப்பட்டது. காரணம், தேனீக்களின் கூட்டிலிருந்து தேனை திருடி விற்றதால் துரத்தப்பட்டது. டிடெக்டிவ் ஹூட் மெதுவாக தேனியின் வீட்டை நெருங்கி, பஸ், நீ மன்னர் பட்டாம்பூச்சியை என்ன செய்தாய்? எங்கே பிடித்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். பஸ் தன கண்களில் சாமர்த்தியத்துடன் பிரகாசமாக, டிடெக்டிவ் ஹூட், மன்னர் பாதுகாப்பாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் என் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருந்தால் அவர் உயிரே போய்விடும் என்று பஸ் சொன்னது. ஹூட் தனது நிலையை உணர்ந்து, உனக்கு என்ன வேண்டும் பஸ் என்று கேட்டார். என் தவறை மன்னித்து
தேனீக்கள் தேனீ வீட்டில் என்னை சேர்க்க வேண்டும், இதுதான் என் வேண்டுகோள் என்று ஹுட்டிடம் பஸ் சொன்னது. சாப்டர் 6 Clever Solution. டிடெக்டிவ் ஹூட். பஸ், காட்டுக்கு அமைதி தேவை. மன்னரை விடுவி. நான் தேனி வீட்டிடம் பேசி உன் வேண்டுகோளை நிறைவேற்றுகிறேன் என்று ஹூட் சொன்னது. பஸ் தயங்கினார். பின்னர் தலையசைத்து, சரி ஹூட், நான் உன்னை நம்புகிறேன். பஸ் அவர்களை மன்னரை அடைத்து வைத்திருக்கிற ஒரு மறைவான குகைக்கு அழைத்துச் சென்றார். சோர்வடைந்தாலும் காயமின்றி இருந்தார். தன்னை காப்பாற்றுபவர்களை கண்டதும் மன்னர் நிம்மதியாக இறக்கைகளை அசைத்தார். Chapter 7 Peace Restore. டிடெக்டிவ் ஹூட் பஸ் மற்றும் தேனி வீட்டுக்கு இடையே ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தினார். ஹூடின் புத்திசாலித்தனமான வார்த்தைகளும் பஸ்ஸின் உண்மையான மன்னிப்பு காரணமாக தேனீக்கள் பஸ்ஸை மறுபடியும் தங்கள் கூட்டத்தில் சேர்த்து கொண்டன. காட்டு விலங்குகள் மன்னர் பட்டாம்பூச்சியின் பாதுகாப்பான விடுதலையை ஒரு பெரிய விருந்து நடத்தி கொண்டாடின. டிடெக்டிவ் ஹூட் ஒரு வீரராக பாராட்டப்பட்டார். ஆனால் அவர் மெதுவாக சிரித்து, நீங்கள் எல்லோரும் கொடுத்த ஒத்துழைப்பால் தான் நம்மால் மன்னரை காப்பாற்ற முடிந்தது. இந்த வெற்றியில் நம் எல்லோருக்கும் பங்கிருக்கு என்பதை டிடெக்டிவ் ஹூட் நினைவுபடுத்தினார். இவ்வாறு காட்டில் மீண்டும் அமைதி ஏற்பட்டது. டிடெக்டிவ் ஹூட் தனது மரவீட்டிற்கு திரும்பிச் சென்றார். காட்டின் இதயத்தில் அடுத்த மர்மம் காத்திருக்கு. மர்மம் தொடரும்.